हरिबोल दंडवत प्रणाम. இன்னைக்கு முதல் ஸ்ரீலா நரோத்தம் தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா இந்த புத்தகத்தில் பிரார்த்தனைகள் இருக்குது, கீர்த்தன்ஸ் இருக்குது சொல்லலாம். முதல்ல நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ தெய்வீகமான வாழ்க்கை ஒன்று பிரார்த்தனை எல்லா பக்தருக்கு. ஒரு உண்மையான வைஷ்ணவன் தான் வைஷ்ணவன் சொல்லி சொல்ல மாட்டான். தன் வாழ்க்கையில் நடக்கிறது எந்த அதிசயமான விஷயங்கள், பக்திக்கு உள்ள விஷயம் வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டான். உங்களுக்கு கூட நரோத்தம் தாஸ் ಠಾಕೂர் போல உயர்ந்த பக்தர் இருக்கலாம், அதுக்கு கூடுதல் நிலைமையில் இருக்கலாம். அது வெளியில் சொல்ல தேவையில்லை. அது உங்களுக்கே பகவானுக்கு உள்ள சம்பந்தம். என் போல மக்கள் அடுத்த வர காலத்தில் பகவான் கருணை வச்சு சிலப்போ உங்கள் பார்த்து புத்தகம் எழுதுவோம், அதில் நம்ம சொல்லிடுவோம், உங்களே விளம்பரம் பண்ண தேவையில்லை. அதே போல ಅವ್ರಿಗೆ ಕನವು வந்தது, அவர் பிருந்தாவனம் ஓடி போனது, நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம எங்கே இருக்கோம் சாதனை பண்ணணும். நம்ம இந்த மாதிரி விசேஷ பக்தர் போல நான் கூட பிருந்தாவனம் போயிடுவேன், இப்படி பண்ணி இப்படியெல்லாம் அபராதங்கள் பண்ணாதுங்க. உங்களுக்கு குரு இருந்தால் குரு எப்படி சொல்லுவார், அவர் சொன்னவர். நம்ம போய் குரு நான் பிருந்தாவன் போகிறேன் அங்கே போகிறேன் அப்படி இல்லை. அவர் என்ன சேவை கொடுப்பாரு, அது எங்கேயும் இருந்து பண்ணிட்டு கூட கோலோக்க போகலாம். இங்கே வேறவங்களுக்கு காட்டுறது தேவையில்லை. நான் பிருந்தாவனம் போனேன், எனக்கு கனவு வருது, இது நமக்கு தேவையில்லை. தயவுசெய்து என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இதில் எதுவுமே உங்களுக்கு நல்லது இருந்தால் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. இவ்வளோ அறிக்கத்தா கேட்டு இவ்வளோ ஜபம் செய்து உங்களுக்கு மாற்றங்கள் வரல சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதை தவறு பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அப்படி தோணுது. இப்போ இங்கே நரோத்தம் தாஸ் ಠಾಕೂர் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் ಠಾಕೂர், வக்ரேஸ்வர பண்டித், இப்படி சில பக்தர் கூட கானாய் நாட்டுசாலா சொல்லி ஒரு இடத்துல கீர்த்தனை பண்ணி அப்படி திரும்பி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு கேத்தூரி சொல்லி ஒரு ஊர், இப்போ அது பங்களாதேஷில் இருக்குது, அந்த பக்கம் முகம் பண்ணிட்டு நரோத்தமா நரோத்தமா சொல்லி சத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுக்கு சொல்லிட்டு இருக்காரு, ஓ நித்யானந்தா, உன் புகழ்ச்சி உனக்கே தெரியாமல் இருக்கு. நீ பூரியில் இருக்கும்போது நிறைய கண்ணீர் போட்டே, அதெல்லாம் நான் பிரேமத்துக்கு உள்ள கண்ணீர் நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன். நான் அந்த கண்ணீர் பத்மாவதி நதி கரையில் அந்த தேவிகை கொடுப்பேன். இது நரோத்தமா சொல்லி அடுத்த காலத்தில் ஒரு பையன் ஒரு அவனுக்கு வேண்டி இப்படி நடந்து வரும்போது குத்துபுரா சொல்லி ஒரு கிராமம் வந்திருக்காங்க இவங்களெல்லாம். அங்கே எல்லோரும் சேர்ந்து பத்மாவதி நதியில் குளிச்சுட்டு மகாபிரபு பத்மாவதி தேவியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இதில் நான் ஒரு எப்படியே கொடுத்துருக்காரு, இதில் எனக்கே நித்யானந்த பிரபுக்கு கண்ணீர் இருக்குது, பிரேமம் இருக்குது. இது நீ நரோத்தமா சொல்லி ஒரு பையனை அடுத்த காலத்தில் வரும் அவங்க கொடுக்கணும். பத்மாவதி தேவி சொல்லுவா, பத்மாவதி சொன்னால் இங்கே நம்ம கங்கை சொல்லுவோம், இந்தியாவில் கங்கை. இந்த கங்கைக்கு ஒரு கிளை, பிரான்ச், தமிழ் தெரியாத கிளை. அப்போ அந்த பத்மாவதி சொல்லுவாங்க. கங்கை தான் ஒரு டைப்பு, பட் அதுக்கு ஒரு பிரான்ச் பங்களாதேஷில் பத்மாவதி சொல்லுவாங்க. இப்போ அந்த பத்மாவதி தேவி சொல்லுவான், சுவாமி இந்த நரோத்தமன் இங்கே நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி. மகாபிரபு சொல்லுவார், அவர் நரோத்தமன் தண்ணி தொடும்போ உன் தண்ணியில் நிறைய அலைகள் வர தொடங்கி.
இப்படி மகாபிரபு வர காலத்தில் தன் லீலை முடிச்சு போயாச்சு. அதே டைமில் 1531 இல்லை 32 மாக மாதம் சொல்லுவோம், பிப்ரவரி பௌர்ணமி, நரோத்தம தாஸ் டாக்கூர் அப்பா கிருஷ்ணானந்த தத்தா ஒரு அரசன் கேத்தூரி கிராமத்துக்கு, அம்மா நாராயணி தேவிக்கு மகனாகி வந்தாங்க. நிறைய லீலைகள் இதான் சொன்னேன். நம்ம 30-40 வருஷம் வரை எப்படியோ வாழணும். இப்போ திடீர்னு ஒரு கனவு வந்த உடனே நம்ம பக்தியர் இதெல்லாம் விட்டுடுங்க. நரோத்தம தாஸ் டாக்கூர் 7 மாதம் 8 மாதம் இருக்கும்போது அந்த அண்ணா கொடுக்கும்போ சாப்பிடலாம். இப்போ எல்லாருமே கவலை ஆயாச்சு, என்ன பண்ணுறது சொல்லி. அப்போ அங்கே ஒரு ஜோயிஷர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த குழந்தை கிருஷ்ண பிரசாதம் விட்டு வேறு ஒன்றும் சாப்பிடாது. இப்போ இந்த அரசன் வீட்டில் ஒரு பகவான்கி ஸ்ரீ விக்கிரகம் இருந்தது. அங்கே உள்ள பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தா இவர் சந்தோஷமாக சாப்பிட்டார். அன்றைக்கி அப்பா அரசன் கிருஷ்ணானந்தா தத்தா சொல்லியாச்சு, என் மகனுக்கு இன்றைக்கி முதல் கிருஷ்ண பிரசாதம் விட்டு வேறு ஒன்றும் கொடுக்காதுங்க. இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு, பயங்கர புத்தி, பேசுறது ரொம்ப இனிப்பு. இப்போ எல்லாருக்குமே இஷ்டம் மரோத்தமா கூட பேசுறது. 5 வயசுல படிப்பு தொடங்கினார். ரொம்ப சீக்கிரமாக படிப்பில் கூட ரொம்ப இதாகிடுச்சு. சின்ன வயசு முதல்ல ஹரிநாமத்தில் ரொம்ப அனுபவி, ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணும், பகவான் பக்தர் கூட பேசணும், தரிசனம் பண்ணணும், பகவான் விக்கிர பார்க்கணும். இப்படி புலன் திருப்தி இதிலெல்லாம் ஆசை கிடையாது. இப்போ இந்த கேத்தூரிலே ஒரு பிராமணர் இருந்தார், ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் சொல்லி. அவரு மகாபிரபு பார்த்து இந்த நரோத்தமனுக்கு கூட சொல்லுவார். நரோத்தமனுக்கு மகாபிரபு பார்த்து கேட்டாலே கண்ணீர் வரும். ஒரு நாள் நரோத்தம தாஸ் டாக்கூர் ஒரு 10 வயசு போல இருக்கார், 10-12, கனவுல நித்யானந்த பிரபு சொல்லுவார், போய் பத்மாவதி நதியில் குளிச்சுட்டு அங்கே மகாபிரபு உனக்கு வேண்டி அனுபவிச்சிருக்காரு பிரேமம். பகலில் அடுத்த நாள் காலமே நரோத்தமாக போவாங்க. அவர் வந்த உடனே அந்த அலைகள் வர தொடங்கிடும். பத்மாவதி தேவி அனுபவி கொடுத்துடுவார். இனி வீட்டில் நரோத்தமா எப்போவுமே பைத்தியக்காரன் போல இருப்பான். பயங்கர கண்ணீர், ஏக்கம். அப்பா அம்மா, ஐயோ என்ன நம்ம மகனுக்கு என்ன ஆயாச்சு சொல்லி. இப்படி இப்போது பிருந்தாவனை பார்த்து கனவு வருது. மகாபிரபு கனவுல வந்தாங்க. சொன்னார், சீக்கிரமாக பிருந்தாவனை போயிடும், நரோத்தம தாஸ் லோகநாத் கோஸ்வாமி கிட்ட தீட்சை வாங்க சொன்னார். இவருக்கு பகவானுக்கு கனவுல பார்த்தோம். அப்புறம் கூடுதல் பைத்தியம். இப்போ இவர் ஆசை சொல்லி ஒரு நாள் கனவுல மகாபிரபு தனக்கு நவத்வீப லீலையெல்லாம் காட்டி விட்டார். இப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதே கனவுல மகாபிரபு நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. இப்போ நித்யானந்த பிரபு மகாபிரபு கூட தனக்கு தாமரை பாதம் நரோத்தமா தலையில் வச்சார். நித்யானந்த பிரபு அவருக்கு ஆலிங்கனம் கொடுத்து சொன்னார், நீ பிருந்தாவனை போயிடு. அத்வைதாச்சாரியா கூட அதே சொன்னாங்க. இப்போ இந்த கேத்தூரி ஒரு கிராமம், மொத்தம் அரசாங்கம் ஒரு முஸ்லீம் அரசன் ஜாயகிர்தார் அவங்க பேர். அவனு கூட கேள்விப்பட்டான், இந்த கிருஷ்ணானந்த அரசனுக்கு மகன் பயங்கர புத்திசாலி அப்படி இப்படி சொல்லி அனுப்புனான். நான் அந்த பையன் பார்க்கணும். இப்போ நரோத்தம் தாஸ் டாக்கூர் அப்பா அம்மா கொஞ்சம் ஆளுங்களுக்கு கூட நரோத்தமனுக்கு அனுப்பிவிட்டாங்க. நரோத்தம பாதையிலே நைட்டு ஆளுகளுக்கு தெரியாத விருந்தான் பக்கம் ஓடியாச்சு. முதல்ல மதுரா விஸ்ராம் காட். மதுரா விஸ்ராம் காட் ஒரு முக்கியமான இடம் நமக்கு பிரஜமண்டல தரிசனத்தில். பிரஜமண்டல பரிக்கிரமா விஸ்ராம் காட் முதல் தொடங்கி விஸ்ராம் காட்டில் முடிக்கணும். சிஸ்டம் அப்படி. விஸ்ராம் காட்
பகவான் கிருஷ்ண பலராமர் கம்சன் அவன் கூட உள்ளவங்களுக்கு கொண்டுட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க சொல்லி. விஸ்ராம் காட்டில் யமுனா தேவி யமராஜனுக்கு கோயில் இருக்குது. இப்படி ஒரு முக்கியமான இடம். நரோத்தமதாஸ் தாக்கூர் அங்கே தான் வந்தாருங்க. அப்போது தெரிஞ்சது ரூப கோஸ்வாமி சனாத்தன கோஸ்வாமி லீலை முடிச்சு போயாச்சு. ரொம்ப கஷ்டமாக கண்ணீர் போட்டாங்க. அவங்களும் வந்து கனவுல சமாதானம் பண்ணாங்க. அடுத்த நாள் காலமே பிருந்தாவன பக்கம் கிளம்புனார். இங்கே ஜீவ கோஸ்வாமி ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரிக்கு கூட கனவு வந்திருக்கு. நரோத்தமா வந்துட்டு இருக்கான். நரோத்தம் தாஸ் தாக்கூர் பிருந்தாவனத்தில் வந்தது முதல்ல ராதா கோவிந்த தேவ் கோயில். இவங்களும் 2 பேரும் அவனுக்கு தேடி வந்திருக்காரு. இங்கே தான் இவங்களுக்கு பார்த்தாங்க. அப்புறம் ஜீவ கோஸ்வாமி பார்த்து கூட கொண்டு வந்தாங்க ராதா தாமோதர் கோயில். ராதா தாமோதர் கோயிலில் இருந்து தான் நரோத்தம் தாஸ் தாக்கூர் படித்தாங்க. அடுத்த வர காலத்தில் நமக்கு தெரிஞ்சபடி எப்படி லோகநாத் கோஸ்வாமி அவர் யாருக்கு தீட்சையே கொடுக்க மாட்டார். அவருக்கு ஒரு வருஷம் ஒரு அதிசயமான சேவை பண்ணாங்க. நைட்டு அவர் வந்து 3:30க்கு டாய்லெட் கேசி காட்டிக்கிட்டே யமுனையில் குளிப்பாங்க. ஃபஸ்ட் டாய்லெட் போவாங்க. அந்த டாய்லெட் போகிறது பாதை க்ளீன் பண்ணுறது. இவர் டாய்லெட் பண்ணி போனால் அப்புறம் அது தன் கையில் எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறது. அதெல்லாம் நம்ம அதான் சொன்னேன், நம்ம ஒரு கனவு வச்சு எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். சேவை பண்ண தயார் இருக்கோம். 1 வருஷம் சேவை பண்ணியிருக்காரு தன் குருகி. கனவு வச்சு பேசாதுங்க. பக்தி சொன்னால் அந்த கனவை வச்சு என்ன நடந்தது நம்ம வாழ்க்கையில். ஹரிநாமம் கூடியிருக்கா, சேவை கூடியிருக்கா. சும்மா வாழ்க்கை தேவையில்லாத பேச்சுகள் வச்சு வீணாக வேஸ்ட் பண்ணாதுங்க. இப்படி தீட்சை வாங்கினார். அடுத்த காலத்தில் இவருக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பினார். லோகநாத் கோஸ்வாமி பாருங்கள், இவரு வாழ்க்கையில் ஒரே ஆசை நரோத்தம் தாஸ் தாக்கூருக்கு, நான் பிருந்தாவனத்தில் தான் இருப்பேன். மகாபிரபு சொல்லியிருக்காரு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரா எல்லாம் சொல்லியிருக்காரு, நீ பிருந்தாவனத்தில் இரு சொல்லி. குரு என்ன சொன்னார், கேத்தூரி போ, 100க்கு ரிட்டர்ன் போயிடு. யார் பேச்சு கேட்டார்? கனவுல வந்த மகாபிரபுவா, குரு பேச்சா? புரியணும், நமக்கு புத்தி இருக்கணும். நம்ம வந்து சும்மா ஆவேசம், இமோஷன்ஸ், இது பக்திக்கு நல்லதல்ல. பக்தியில் புத்தி ரொம்ப முக்கியம். வீடு விட்டு ஓடி வந்து மகாபிரபுன்னு இவங்களெல்லாம் சொன்னதுக்கு பிருந்தாவன் வந்தவர். குரு சொல்லிவிட்டார், நீ 100க்கு போ சொல்லி வந்தாச்சு. குரு அவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில். இப்போ இப்படி ராதாராணி கூட கனவுல வந்திருக்காங்க ஒரு வாட்டி பிருந்தாவனத்தில் இருக்கும்போது. ராதாராணி சொன்னது, தினமும் மத்தியானம் கிருஷ்ணன் என் குஞ்சத்தில் வருவான், நீ எனக்கு வந்து பால் கொதிச்சுட்டு கொடுக்கணும் கிருஷ்ணனுக்கு வேண்டி. இந்த சேவை எனக்கு அனுபான சக்கி சம்பகலத்தா பண்ணுவான், நீ எனக்கு வேண்டி இந்த சேவை பண்ணணும். நீ கூட சம்பக மஞ்சரி, அவள் சம்பகலத்தா சொன்னா, நீ சம்பக மஞ்சரி செம்பகம். சரி, நரோத்தம தாஸ் தாக்கூர் அன்னைக்கு முதல் மத்தியானோட காயத்ரி பண்ணும்போது இந்த லீலை தியானம் பண்ணுவாங்க. ராதா கிருஷ்ணருக்கு நான் பால் கொதிச்சு கொடுப்பேன். ஒரு நாள் இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காரு, பால் கொதிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அங்கே ராதா கிருஷ்ணன் லீலை பார்க்கும்போது இங்கே பால் மேலே வந்து கை சுட்டு போச்சு. சூடான பால் தியானத்தில் சொல்லிட்டு இருக்கு. பட் இவர் தியானத்தில் கண்ணு திறக்கும்போது உண்மையாக கை சுட்டு இருக்கு. கனவு கனவு தியானம் நிறைய இருக்கு இவருக்கு லீலைகள். அப்படி இங்கே கொஞ்சம் பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பிரஜமண்டல பரிக்கிரமா பண்ணியிருக்காரு இவரு. ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, ஸ்ரீ ராகவ் பண்டித் சொல்லி பக்தர் கோவர்தனத்தில் வாசம் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் கூடுதல் வேறு புத்தகங்கள் இது இருக்குது. நான் இங்கே வந்து சுருக்கமாக நரோத்தம் தாஸ் தாக்கூர் பற்றி பேசலாம் சொல்லி இப்போ இங்கே
இவருக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்புனார், இவருக்கு ஊருக்கு அனுப்பிவிட்டார் குரு. பெங்கால் போயிருக்காரு, ஜெகநாத்புரி போயிருக்காரு. பட் கூடுதல் அப்புறம் கேத்தூரியில் தான் இருந்தது. இவர் கீர்த்தன்ஸ் மூலமாக பிரச்சாரம் பண்ணாங்க. தான் எழுதின கீர்த்தன்ஸு ஒரு விசேஷமான ராகம், மிருதங்கம், கர்த்தாலம், அதுக்கு அது ஒரு தனியாக ஒரு ஸ்டைலு தொடக்கி விட்டாங்க. இப்படி இந்த பிரேம பக்தி சந்திரிகா இவருக்கு ஒரு விசேஷமான புத்தகம். இவர் தொடங்கின அந்த இசை கீர்த்தன்ஸ் பாடுறதுக்கு கரானா ஆட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேம பக்தி சந்திரிகாலே பிரார்த்தனா, பிரேம பக்தி சந்திரிகா ரெண்டு முக்கியமான புத்தகம். நான் இப்போ இந்த பிரேம பக்தி சந்திரிகா படிப்பேன். கேத்தூரிலே ஒரு வாட்டி கௌரவ பூர்ணிமாவை பெரிய உற்சவம் பண்ணாங்க. அப்போ உள்ள எல்லா முக்கியமான வைஷ்ணவர், ஜானவ மாதாஜி எல்லாம் வந்திருந்தார். இவருக்கு ரொம்ப ஆசை மகாபிரபு விக்கிரக போடணும். இப்போ மகாபிரபுவே ஒரு வாட்டி கனவுல சொன்னாங்க, இந்த ஊரில் ஒரு விப்ரதாஸ் சொல்லி ஒரு கிரகஸ்தன், பெரிய ஜமீன்தார், அவரு நெல் வச்சிருப்பார். அந்த கோடவுனில் நான் இருக்கேன். அங்கே நிறைய பாம்பு இருக்குது, எல்லாம் பயப்படுவான். நீ கொண்டு வா என்ன கேட்காது. மகாபிரபு இது சொல்லி ஒரு சங்கீர்த்தனை பண்ணி அடுத்த நாள் போயிருக்காரு. அந்த கோடவுனில் போகும்போது நிறைய பாம்பு இருந்தது. இவருக்கு பார்த்து எல்லாம் போயாச்சு. அப்படி மகாபிரபு விஷ்ணு பிரியா விக்கிரகம் கொண்டு வந்தார். வேறு விக்கிரகங்களுக்கு கூட ஸ்தாபனை பண்ணாங்க. இப்படி நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு நிறைய லீலைகள் இருக்குது. ஸ்ரீனிவாச ஆச்சாரிய கூட அவருக்கு ஒரு விசேஷமான சம்பந்தம். ஸ்ரீனிவாச ஆச்சாரியக்கு ஒரு சிஷ்யர் ராமச்சந்திர கவிராஜ், அவர் கூட ரொம்ப நெருக்கமான சம்பந்தம். ஒரு வாட்டி இப்படி நிறைய வருஷம் ஆன அப்புறம் பிரேமஸ்தலி சொல்லி ஒரு இடத்துல போயிருக்காரு. அங்கே இவர் இப்படி விழுந்தாச்சு. பகவான் தியானத்தில் போயிட்டுருக்கு. விழுந்து காய்ச்சல் அப்படி உடம்பு விட்டாங்க. ஸ்ரீ கங்கா நாராயண் சொல்லி அவர் வீட்டில் இவர் தேக தியாகம் பண்ணார். அந்த டைமில் அந்த ஏரியாவில் உள்ள பிராமணர், பாரு எப்படி இறந்து போனா, கீழே விழுந்து இறந்து போனா, வைஷ்ணவன் இப்படியா சாவது, இவர் அபராதம் பண்ணியிருக்காரு, பிராமணர் விட்டு வேறவங்களுக்கு எல்லாம் தீட்சை கொடுத்தாரு, அதான் இப்படி இறந்து போனார். அப்படி பண்ணும்போது இந்த கங்கா நாராயண் சக்கரவர்த்தி சொல்லி இருந்தார் இவர் கூட. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து கேட்டு அவர் நரோத்தம் தாஸ் டாக்கூர் பாதம் பிடிச்சிட்டு இவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கணும், உங்களை இப்படியெல்லாம் விட்டு போகாதுங்க. அப்படி இப்படி பண்ணும்போது நரோத்தம் தாஸ் டாக்கூர் திரும்பி உயிர் வந்த போலே இறந்து போயிருக்கார். ஒரு டைப்பு உடம்பு எவ்வளோன்னா திடீர்னு உயிர் வந்த போல இளம்பியாச்சு. இப்போ எல்லாருமே இந்த பிராமணர் மன்னிப்பு கேட்டு இவங்களும் நரோத்தம் தாஸ் டாக்கூர் கிட்ட தீட்சை வாங்கினார். இப்படியெல்லாம் இதை பண்ணிட்டு இவர் கடைசியாக நம்ம இந்த உலகத்தில் லீலை பண்ணது, ஒரு வாட்டி கங்கையில் குளிக்க போயிருக்காரு, கம்பீலா சொல்லி இடத்துல. இப்போ கூட ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆச்சாரியா, கங்கா நாராயண் சக்கரவர்த்தி இவருக்கு பாடி மசாஜ் பண்ணி வச்சோன்னாரு. அவங்கள மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. நரோத்தம் தாஸ் டாக்கூர் உடம்பு அப்படியே ஒரு பால் போல ஆயாச்சு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே கங்கையில் இதாயாச்சு. இப்படி அதிசயமான லீலைகள் பண்ணாங்க ஒரு டைப்பு. ನಮಗೆ ಭಕ್ತಿಗೆ ಪಾದೆ சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம நரோத்தம தாஸ் டாக்கூர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அது புரியறதுக்கு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி பண்ணணும். இந்த பிரேம பக்தி சந்திரிகா இந்த புத்தகத்தில் நான் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கேன், இதில் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூருக்கு பொருளூர் இருக்குது. நான் ஏதோ பேச முயற்சி பண்ணுவேன். இதில் முதலாவது கீர்த்தனை ஸ்ரீ குரு சரண பத்மா.
இன்னைக்கு தொடங்கியிருக்கேன் ஒரு இது படிக்கலாம் சொல்லி. ஸ்ரீ குரு சரண பத்மா கேவல பகதி சத்மா वंदो मोहि सावधान माते जार प्रसादे भाई हे भवतरिया जाय कृष्ण प्राप्ति होय जहाँ होय ते நம்ம குரு மகாராஜ் சொல்கிறது இங்கே ஸ்ரீ குரு சொன்னால் ஸ்ரீமதி ராதாராணி. நம்ம ಗುರುವರ್ಗ சொல்கிறது ನಮ್ಮ ಗುರುವೇ ನಮಗೆ ರಾಧಾರಾಣಿ. ಗುರುಗೆ ತಾಮರೆ ಪಾದಂ வெறே பக்திಗೆ பொக்கிசம் வீடு. நான் ரொம்ப கவனமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கேன். அவர் கருணை வச்சு தான் இந்த சம்சாரம் தாண்டி போக முடியும். கிருஷ்ணர் கிடைக்கும். இது நாளை முதல் நமக்கு கூடுதல் இது என்ன சொல்கிறது, பிரேம பக்தி சந்திரிகா உயிர் இருந்தால் தினமும் இப்படி 20-25 நிமிஷம் படித்து முடிக்க முயற்சி பண்ணி உங்கள் எல்லார் கருணை இருந்தால் ஹரி தண்டத்னா